ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இப்போது ஒரு மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வேலை முடிச்சுட்டு 10:30க்கு தான் வந்தேன். வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக உட்காந்து தூங்கலான்னு அப்படியே வந்து உட்காந்து செட்டப் பண்ணியாச்சு. என் ரூம்குள்ளே வந்துட்டேன் நான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலைல 8, 9 மணிக்கு போனேன். பட் ஆனால் 10:30க்கு தான் வந்தேன். 8 மணிக்கு மேலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் என்ன பண்ணுறது, 10:30க்கு வந்து சாப்பிடும்போது அந்த பசியே போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். நான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வேலை அப்படி 12 மணி நேரத்தை தாண்டி வேலை போயிட்டுருக்கு. நான் ஒரு வாட்டி அப்படி தான் சென்னை போயிட்டுருந்தேன். சென்னை வந்து கோயில்பட்டில் ஏறி ட்ரெயின் ஏறி விடிய காலைல பார்த்தீங்கன்னா சென்னை போவேன். பட் ஆனால் அங்கே என்ன சொல்கிறது, செங்கல்பட்டு அதுக்கு பிந்தின ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கெல்லாம் சில பேர் ஏறுவாங்க. காலையிலேயே கிளம்பி இன் பண்ணி நீட்டாக பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் ட்ரெயினில் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து எக்மோர்லேயும் தாம்பரத்துலையும் இறங்குறாங்க. இறங்கி அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க லைஃப்லாம் எப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் நினைப்பேன், இவங்கள மாதிரி லைஃப் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு. பட் கிட்டத்தட்ட அதை ஒட்டின அந்த ஒரு ரேட் ரேஸ்லாம் இப்போ நம்மளும் இருக்கோமோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. மனசாட்சி தொட்டு சொல்லணும், உண்மையாக சொல்லணும், இந்த வேலை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் இந்த வேலையை விட முடியுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த வேலையை விட்டால் இந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைக்குமானா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இந்த வேலை தான் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் கொடுக்குது. ஒரு 15,000, அந்த 15,000ங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட். பெரும்பாலான ஃபேமிலிக்கு அந்த முதுகெலும்பாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பேசிக் நீட்ஸே, நமக்கு தேவையான நீட்ஸுக்கே நமக்கு அந்த சம்பளம் தேவைப்படுதுங்க. அப்படி பட்சத்தில் நம்ம அந்த வேலையும் விட முடியாது. அந்த வேலை ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட, என்னடா இது அந்த வேலை பிடிச்சோ பிடிக்காமலையோ இந்த வேலையை விட்டுட்டா என்ன, வேறு வேலைக்கு எங்கடா போக, ஃபேமிலி என்னடா பண்ணுறதுங்க அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்வி இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும். பிடிக்காமலே பல பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அது அவங்களுக்கோட ரீசன்ஸ் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா குழப்படாதீங்க, நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிலமையில இருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த நிலமையில தான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். இதை முழுமையாக சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேனே தவிர மற்றபடி இதில் உங்களுக்கு சொல்யூஷனோ இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது நான் கொடுக்க போகிறேன்னா கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிடிக்காத வேலையில் இருக்கலாம். அந்த வேலை தான் உங்கள் ஃபைனான்ஸுக்கு பேக்கிங்காக இருக்கலாம். கண்டிப்பாக நான் யோசிப்பேன், ஒரு வேளை இப்போ நம்ம மட்டும் நல்ல வசதியாக பணக்காரனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை தான் நமக்கு பேக்கிங் கிடையாது. எப்பயும் மேனேஜரை போடாமல் இருந்துட்டு போயிட்டு நம்ம எவ்வளோ ஜாலியாக எங்கெங்கெல்லாம் சுற்றி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துருக்கலாம். காலைல எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த வேலைக்கு தான் நம்ம லைஃப் டெடிகேட் பண்ணுறோம். வந்து 10:20க்கு வரோம். 1 மணி நேரம் ஃபோன் கூட முடியல, நான் அப்படியே தூங்கிடுவேன் டயர்டில். பட் விடியகாலை திரும்பி எழுந்துச்சி நம்ம காலைல எழுந்துச்சி கிளம்பி ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ என்னடா வேலை அப்படின்னு தான் பார்ப்பேன். அதுவும் நினைப்பேன் நான், நம்ம 23 வயசு ஆகுது. பட் இதே ஏஜில் எவ்வளோ பேர் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா என்ன சொல்கிறது, காரில் போகிறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ அந்த லைஃப் கூட வேணாம், ஒரு நார்மல் ஆர்டினரி லைஃப் ஈஸியாக விளாட்றாங்க. நல்லா ஜாலியாக ஒரு ஒர்க் போயிட்டு நல்லா ஃபேமிலியில் பேக்கிங் இருக்கும். பட் நமக்கு அந்த மாதிரி இல்லையே, நம்ம தான் ஸ்ட்ராங்கில் கிராச்சிலேருந்து பில்ட் பண்ணுறோமோ, அந்த பில்ட் பண்ணுற பேஸே ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு நினைப்பேன். ஸோ பட் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உண்டு. அப்போனா நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு கடவுள் கொடுக்கலன்னா வேறு எங்கேயோ வச்சிருப்பாரு, இல்லை நம்ம லேர்ன் பண்ணணும், பாடத்தை கற்றுப்பாருன்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் பல பாடங்களாக தான் நினச்சி போய்கிட்டு இருக்கோமே தவிர எப்போவுமே மனசை தளர விடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் நம்ம 15,000 தான் நம்மளோட 20,000, நம்மளோட 25,000 தான் நம்மளோட ஃபேமிலியோட பேக்கிங்காக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு வரம் தான். ஓகேவா, இந்த வயசில் ஓகே இந்த சம்பளம் உங்கள் ஃபேமிலியை பேக்கிங் பண்ணுது அப்படின்னு நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். ஃபைனான்ஸாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தயவுசெய்து தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க. தேவையான நீட்ஃபுல் செலவுகளை மட்டும் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுங்கள். நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். இப்போ என்ன சொல்கிறது, இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த மாதம் சோத்துக்கு என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிறனால தான் இந்த வேலையை விடாமல் இருக்கிறத தவிர, இல்லை இந்த வேலையை இப்போயே விட்டுருவேன். அது பெரும்பாலானவங்க, இங்கே இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு உண்மை தான், அப்படி தான் நினைக்கிறேன் நானும். பட் ஆனால் எதுக்கு இந்த வேலையை நம்மளை விட தடுக்குதுன்னா, விட்டுட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபினான்ஷியல் பேக்கிங் என்ன பண்ண முடியும், அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ண முடியும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நான் அதை தான் சொல்கிறேன். மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வேலை போயிட்டாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸும் அதற்கேற்ற ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருந்துச்சுனாலே போதும். நல்ல ஒரு வரவும் நல்ல ஒரு செலவும் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி தான் ஓடணுமே தவிர, நம்ம இப்போ இருக்கிற நிலைமைய பற்றியோ அந்த வேலையை பற்றியோ ஃபீல் பண்ணிட்டு உட்காரல எந்த வேலையும் இல்லை. இட்ஸ் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணணும். ஓகே நம்ம இந்த நிலமையில இருக்கோம், இதில் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, ஐயோ எனக்கு இப்படி இருக்குது, எல்லாரும் இப்படி இருக்கு, நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம நிலைமை இதான ஆகிப்போச்சு, இதிலேருந்து நம்ம எப்படி மேலே வரோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், எனக்கு பிடிச்ச அப்துல் கலாம் ஐயாட்டேருந்து ஒன்றே ஒன்று சொல்ல தான் நான் ஆசைப்பட்றேன். நம்மளோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட இறப்பு ஒரு சாதனையாக தான் இருக்கணும். உங்களுக்கு அது இருக்கணும், நீங்கள் அதை நோக்கி ஓடுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தனி தெளிவு வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டீங்க நம்பிக்கை இருக்குது. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப உங்களால் என்ன ஒட்டிக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ டோன்ட் வரி கைஸ், நாளைக்கு நம்ம தான் நடக்கணும்னா நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கேன், மற்றவங்களோட எல்லாத்தையும் நான்
ஏற்கனவே இழந்துட்டு என் வயசுல இருக்கிற பசங்கள விட நான் எல்லாத்தையும் இழந்துட்டு ஃபேமிலிக்காக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது புரியுது தான். இது பத்தாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் உழைக்கிற உழைப்பு, உங்களோட தியாகங்கிறது ரொம்ப பெருசு தான். பட் ஆனால் என்ன சொல்றேன்னா, ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் செலவுகள குறைங்க. நம்ம சும்மா வாரம் காசை கொடுக்குறோம் செலவாகுது அப்படிங்கிறது இல்லாமல், நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அந்த காசை கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் பிரெயின் நாளைக்கு யோசிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, காசு இல்லாத வரைக்கும் நம்ம நாளைக்கும் அடுத்த மாதத்த பற்றி இஎம்ஐ மட்டும் தான் யோசிப்போம். காசு என்னைக்கு இருக்கோ நம்ம அன்னைக்கு தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போம். நம்ம பறந்த மனசை பற்றி நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பற்றி யோசிப்போம்னு நினைக்கிறேன். இதை நான் எங்கேயோ படிச்சது எனக்கு ரொம்ப ஒத்து போச்சு. உங்க இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட் என்னங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் வரி கைஸ், எப்பவுமே விட்டுறாதீங்க. அடிச்சு தூள் கிளப்பணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நாளைக்கு நான் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கை. தேங்க்யூ.